2 டேஸ் முன்னாடி நான் அந்த எபிஸ்டன் ஃபைலை பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்துட்டு கடைசியாக முடிக்கும்போது நான் கிம் நல்லவர்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கிம் எனக்கு நல்லவராக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்துட்டு கிம்மை பற்றி பேசுங்க, அவர் செஞ்ச புகழை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்கே இருக்கிற 2.5 கோடி மக்களுக்கு அவன் தான் கடவுள், அவன் தான் எம்மன், அவன் தான் ராஜா பகவத். கிம்மே நான் நல்லவன் சொன்னேன்னா அவன் குழந்தைங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க மாட்டான், குழந்தைங்கள்ட்ட மட்டும் ரொம்பவே சாஃப்டாக இருப்பான். அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் அவனை வந்துட்டு அப்பான்னு தான் கூப்பிடுவாமா, த ஃபாதர் ஆஃப் நேஷன். அவன் போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணாதவங்கள்ட்ட அவன் தப்பாக நடந்துக்க மாட்டான். அவன் போட்ட ரூல்ஸை யாராச்சும் பிரேக் பண்ணால் அந்த ஆக்டை பண்ணனவங்க மட்டும் இல்லாமல் அவங்க நெக்ஸ்ட்டு 3 ஜென்ரேஷனுக்கும் ஆயுள் தண்டனை. இதுக்கெல்லாம் ஒரு மெயின் காரணம் என்னென்னா, கிம் வந்து கஷ்டப்படாமல் வளர்ந்த பையன், ஜென்ரேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அதுலேருந்து வந்த ஒரு பையன். ஒரு சாமானிய மனிதன் கஷ்டம் எப்படி இருக்கும் அவனுக்கு கண்டிப்பாக தெரியாது. கஷ்டப்படாமல் வளர்ந்த பையன் அல்லவா, அதனால தான் இஷ்டத்துக்கு ஆடுறான்.